நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் கப்பனே கொடி தோன்றும் தோரண நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் கப்பனே கொடி தோன்றும் தோரண வாயில் கப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் கப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் கப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ மூக்கு அரைப்பறை ஆயர் சிறுமியரோ மூக்கு அரைப்பறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்தான் தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மானி வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மானி வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவும் நீ கெலோரெம்பவாய் நேய நிலை கதவும் நீ கெலோரெம்பவாய். மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று கீதாச்சாரியன் சொன்னபடி ஆச்சரியமான இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் அருளிய வேதமனைத்துக்கும் வித்தாகிய திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இதில் முதல் 5 பாசுரங்களால் அவதாரிக்கையை அனுபவித்து அடுத்த 10 பாசுரங்களால் 10 பெண்களை ஆண்டாள் துயில் எழுப்பிய விருத்தாந்தத்தை பார்த்தோம். பாகவதோத்தமர்களான அந்த பெண்களை எழுப்பியதை பார்த்தோம். ஆண்டாளுடன் இந்த 10 பெண்களும் சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்ப நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே டைட் செக்யூரிட்டி. அவ்வளவு ஈஸியாக என்ன அந்த பரந்தாமனை நெருங்கிவிட? சாதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். கட்சி தொண்டன் முதல் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் செக்யூரிட்டி கார்டு இருப்பதே. ஆனானப்பட்ட நம் போன்ற சாமானியர்களுக்கே இப்படி என்றால் நந்தகோபனின் திருமாளிகையை பற்றி சொல்லவா வேண்டும்? பகவானுக்கு செக்யூரிட்டியே தேவையில்லை. அவனல்லவா ஜெகத் ரக்ஷகன், அவனே ஜெகதீசன், அவனே ஜெகத் ரக்ஷகன். இது நந்தகோபனுடைய கோயில். முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று. நந்தகோபன் பரமசாது. கிருஷ்ணன் பிறக்கும் வரை அந்த குழந்தை பிறந்தவுடன் கண்ணனுக்கு எந்த விதத்தில் என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று சதா சர்வ காலமும் கூறிய வேலை தீட்டிக் கொண்டே இருப்பானாம். நந்தகோகுலத்தில் உள்ள புல்லு பூண்டுகள் அசுரத்தன்மையாக இருக்கிறதே என்று கவலைப்படுவானாம். பூதனை, சகடாசுரன், பகாசுரன், முலாம்பழ உருவில் ஒரு அசுரன், கேசி என்று எத்தனை அசுரர்களை இந்த கம்சன் ஏவுகிறான் என்று கவலைப்படுவானாம் நந்தகோபன். ஆகவே நந்தகோபனின் திருமாளிகையில் கோயில் காப்போன் வாயில் காப்போன் என்று காவலர்கள் வைத்திருந்தான் நந்தகோபன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்பதன் மூலம் நாயகன் என்றால் தலைவன், அதிபதி, கோகுலத்திற்கு அதிபதி. கோகுலம் என்றால் 10,000 20,000 பசுக்களுக்கு ஒருவன் அதிகாரியாக இருப்பான். ஆனால் நந்தகோபனோ லட்சக்கணக்கான பசுக்களுக்கு அதிபதி அந்த நந்தகோபன். ஆதலால் அவனே நந்தகோகுலத்திற்கு தலைவன், நாயகன். மேலும் உலக நாயகனான கண்ணனின் தகப்பனார் அல்லவா. ஆதலால் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று அழைக்கிறாள் ஆண்டாள்.
திவ்ய தேசங்களில் உற்சவ காலங்களில், ஏன் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, தற்போது எல்லா இடங்களிலும் கடை தெரு, மார்க்கெட் என்று காவலுக்காக எத்தனை காவலர்கள்! இவ்வளவு காவலர்களில் யார் மிகவும் புண்ணியம் பண்ணியவர்கள் என்று நினைக்கிறீர்கள்? பெருமாளோடவே கூட இருந்து காவல் காக்கிறானே, அவன்தான் அதிக புண்ணியம் பண்ணியவன். நித்தியசூரிகள் போல் எப்பொழுதும் இடைவிடாமல் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பாக்கியம் அவர்களுக்குத்தானே கிடைக்கிறது. அனைத்துலகிற்கும் நாயகனான ஜெகநாதன், ஜெகத்ரட்சகன், வேதவேத்யன் என்று நாம் அந்த எம்பெருமானியே கொண்டாடி கொண்டிருக்க, இந்த காவலர்களை நாயகன் என்று எவ்வாறு சொல்லலாம் என்று தோன்றுகிறதல்லவா? அதே மாதிரி நந்தகோபனின் மாளிகையின் மணிமண்டபம் பள்ளியறை வாசலில் காவல் காக்கும் பாக்கியத்தை அந்த காவலர்கள் பெற்றுவிட்டதால் அவர்களையும் நாயகன் என்கிறார்கள் இந்த ஆயர்குலப் பெண்கள். பகவானை தரிசித்து துயிலெழுப்ப வேண்டுமானால் முதலில் இந்த வாயில் காப்பானிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். அவர்கள்தான் கதவை திறந்து விட வேண்டும். சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா என்று ஆண்டாளும் அவளது தோழிகளும் அந்த கோயில் காப்பானிடம், அந்த வாசல் காப்பானிடம் சென்று, நாயகனாய் நின்ற அந்த கிருஷ்ணனை துயிலெழுப்ப வேண்டும், மகா புண்ணியசாலியே, மணிக்கதவை தாழ்த்திறந்து கிருஷ்ணனுடைய சேவையை எங்களுக்கு பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு அவன், நீங்களெல்லாம் யார்? இந்த நடுநிசியில் வந்து கதவை திற, கண்ணனை எழுப்ப வேண்டும் என்கிறீர்களே, உங்களுடைய பக்குவம்தான் என்ன, தன்மைதான் என்ன என்று கேட்கிறான். கோயில் காப்பான் என்பவன் வெளிவாசலில் காவல் காப்பவன், வாயில் காப்பான் என்பவன் உள்வாசலில் காவல் காப்பவன். அதற்கு அவர்கள் அந்த வாயில் காப்பான் அவ்வாறு கேட்டவுடன் அந்த கோபஸ்திரீகள், நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், நன்றாக பேசக்கூட தெரியாதவர்கள், ஆயர் குலத்தில் பிறந்த இடைக்குல சிறுமிகள் என்று கூறுகிறார்கள். உங்களை எப்படி நம்புவது? கம்சன் உங்களை அனுப்பினானா? மயக்கு பொடி போட்டு அவனை அழைத்து போக வந்திருக்கிறீர்களா என்கிறான் கோயில் காப்பான். அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த கண்ணன் அல்லவா மாயன், அனைவரையும் தனது சௌந்தரியத்தால் மயக்குபவன். அதற்கு அந்த சிறுமிகள், எங்களுக்கு கண்ணனை தவிர வேறெதுவும் தெரியாது என்கிறார்கள். நாங்கள் அவனது பக்தர்கள், அவனது அடியார்கள். இங்குதான் அப்படி என்று சொன்னவுடன் அவன் கேட்கிறான், இங்குதான் கிருஷ்ணன் இருக்கிறான் என்று எப்படி தெரியும் என்கிறான். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று கருட துவஜம் கட்டியிருப்பதை கண்டு சுலபமாக தெரிந்து கொண்டோம் என்கிறார்கள். பகவானுக்கு கருட துவஜம் எப்படி வந்தது? கருடன் வினத்தையின், அதாவது தனது தாயின் அடிமைத்தனத்தை நீக்க இந்திரலோகம் சென்று அனைவரையும் வென்று அமிர்தத்தை எடுத்து வரும் சமயத்தில் பகவான் மிக மகிழ்ந்து கருடனிடம், உனது பராக்கிரமத்தை பார்த்தேன், மிகவும் சந்தோஷம், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்கிறான். அதற்கு கருடன் சற்று கர்வமாக, நான் உனக்கு வரம் தருகிறேன், நீ முதலில் கேள் என்ன வேண்டுமென்று என்கிறான். பகவான் சிரித்து கொண்டே, ஆகட்டும் என்று கூறி, நீ எனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது உனக்கு என்ன வேணுமோ கேள் என்று கருடனிடம் சொன்னான் அந்த பரந்தாமன். அதற்கு கருடன், நான் உனக்கு மேலே இருக்க வேண்டும் என்றான். கீழே என்று ஒன்று வந்துவிட்டால் மேலே என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி, என்னுடைய துவஜத்தில் இருப்பாய் என்று அனுகிரகித்தான் அந்த பரந்தாமன். அன்றிலிருந்து கருடத்வஜம் வந்தது. கருட கமன கருடத்வஜ நரஹரி நமோ நமோ, கருட கமன கருடத்வஜ நரஹரி நமோ நமோ, கமலபதி கமலநாப கமலஜன்ய காரணிக, கமலபதி கமலநாப கமலஜன்ய காரணிக, கமலநயன கமலாப்த குல கமலநயன கமலாப்த குல, நமோ நமோ ஹரி நமோ நமோ, நமோ நமோ ஹரி நமோ நமோ, கருட கமன கருடத்வஜ நரஹரி நமோ நமோ
நமோ நமோ நமோ. அடுத்து மற்றொரு விஷயம், நாம் பகவானை பெருமாளை தரிசிக்க கோயிலுக்கு சென்றால் ஒரு கிரமம், ஒரு நியமம் இருக்கிறது. முதலில் துவஜஸ்தம்பம், பிறகு கருடன், பிறகு ஆழ்வார் சன்னதி, ஆச்சாரியர்கள் சன்னதி, பிறகு தாயார் சந்நிதி, இறுதியாக பகவானை சரணடைந்து சேவிக்க வேண்டும். அதற்குள் தாயார் என்ன செய்கிறாள்? அதற்குள் தாயார் நமக்காக அந்த சர்வலோக சரண்யனிடம் சிபாரிசு செய்து, குழந்தை வருகிறான், அவனது பாபங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று நமக்காக அந்த எம்பெருமானை பிரார்த்திப்பாளாம் அந்த தயாஸ்வரூபியான தாயார். மறுபடியும் அவளை ஆயர்குள்ள சிறுமிகள் அந்த வாயில் காப்பானை பிரார்த்திக்கிறார்கள். வாயில் காப்பானே, இந்த மணி கதவுகளை ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு மணியின் அழகான துவனிகளை வெளிப்படுத்துகின்ற இந்த வாயில் கதவுகளை திறந்து விடுவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு அவன் மறுக்க, அந்த கண்ணன் முன்னமேயே எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறான், நென்னேலே வாய் நேர்ந்தான் என்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்தில் ஆண்டாள் சொன்னான், கூறினான், செப்பினான், உரைத்தான் என்று வாக்பிரயோகம் பண்ணாமல் வாய் நேர்ந்தான் என்று எவ்வளவு அழகாக மரியாதையுடன் பக்தியுடன் திருவாய் மலர்ந்து அருளினான் என்றபடிக்கு பேசுகிறாள். அவள் மறுபடியும் சொல்கிறாள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு அழகான ஒலியை எழுப்பும் பறை என்ற வாத்தியத்தை தருகிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து யமுனைக்கு போய் நீராடி மகிழ்வோம் என்று அந்த மாயன்தான், அந்த அமானுஷ்ய செயல்களை உடையவன்தான், நீலமணி போன்ற நிறத்தை கொண்டவனுமான கண்ணன் நேற்றே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். அவனை தூக்கத்தை விட்டு எழுமாறு அவனை திருப்பள்ளி எழுச்சி பாட நாங்கள் தூய்மையாய் பரிசுத்தமாய் வந்திருக்கிறோம் என்கிறார்கள். தூய்மையாய் வந்தோம், துயிலழப் பாடுவான் என்று கூறி, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையுருளகன்றது காலையம்பொழுதாய், மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி, எதிர்த்திசை நிறைந்தன இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பாடி அவனை எழுப்ப முயன்றார்கள். தூயவுமாய் வந்தோம் என்கிறீர்களே, என்ன தூய்மை என்று அந்த வாயில் காப்பான் கேட்கிறான். ஆண்டாள் கூறுகிறாள், உடல் தூய்மை மட்டுமில்லை, வாக்கிலும் தூய்மை, மனதிலும் தூய்மை, மற்றும் அந்த எம்பெருமானிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கேட்காமல் அவனையே கேட்டு அவன் சரணங்களையே பற்றி மனதில் நல்ல எண்ணத்துடன் தூய்மையுடன் இருப்பதே எங்களது தூய்மை என்று விவரிக்கிறாள். இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு, பெண்களே நீங்களே கதவை திறந்து கொண்டு செல்லுங்கள் என்கிறான் வாயில் காப்பான். வாயால் முன்னம் மாற்றாதே என்று, இப்படி உன் வாயால் மாற்றி மாற்றி பேசாதே, மறுக்காதே, நேய நிலை கதவும் நீக்கு என்று இந்த கதவுகள் நேச நிலை கதவுகள், எங்களால் திறக்க முடியாது. உள்ளே இருக்கிற மாயனான மணிவண்ணனான கண்ணனிடத்தில் இவைகள் அதிகமான நேசத்தை வைத்து கொண்டிருக்கின்றன. 2 கதவுகளும் கெட்டியாக இணைந்துள்ளன. ஆதலால் நீயே திறந்து எங்களை உடனே போக விடு என்று வேண்டிக் கொள்கிறார்கள். கதவுகள் அச்சேத்தனங்கள் தானே, அறிவில்லாத அவைகள் கண்ணனிடம் எவ்வாறு நேசமாக இருக்கும் என்று கேட்டால், ஆண்டாள் சொல்லும் பதில், உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் படைத்து அதற்கு பெயரும் உருவமும் தந்தவன் அவன்தானே. சர்வாணி ரூபாணி விசித்திய தீரகா என்று அனைத்துக்குள்ளும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறான். நானும் அந்த ஜீவாத்மாவிற்கு அந்தர்யாமியாக இருக்கிறேன் என்பதே இந்த உலகையெல்லாம் படைத்த அந்த பரமாத்மாவின் வாக்கு. மேலும் கோயில் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த கோயிலில் உள்ள கதவுகள் போன்ற எல்லாவற்றிலும் தேவதைகளே ஆவாகனம் செய்கிறார்கள். அதனால் அந்த தேவதை, அந்த கதவுகள் கண்ணனிடம் உள்ள நேசத்தினால் கெட்டியாக அணைத்து கொண்டிருக்கின்றன என்று ஆண்டாள் சொன்னாள். தோழிகளும் கதவை திறக்க வாயில் காப்பானை வேண்டி, நாங்கள் பூஜை செய்யும் வஸ்து எங்களுக்கு வேண்டும், அந்த வஸ்துவே எங்களுக்கு வேண்டும் என்று கூறி, அது என்ன வஸ்து என்று அவன் கேட்க, அந்த கண்ணன்தான் அந்த வஸ்து என்று அவனை நாங்கள் பூஜிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படியா, நீங்கள் பூஜிக்க வேண்டிய வஸ்து அந்த கண்ணன் தனது தகப்பனார், தாயார், தமையன் இவர்களை தாண்டி படுத்து உறங்குகிறான் என்று சொல்ல, இவர்களும் அவர்களை எழுப்ப ஆயத்தமானார்கள். உள்ளர்த்தமாக பாகவதோத்தமர்கள் சேர்ந்து ஒருங்கே சென்று
பகவத் அனுபவத்துக்கு தேசிகனான ஆச்சாரியன் திருமாளிகையை அடைந்து ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்யும் சேவார்த்திகளை அணுகி தாங்களும் ஆச்சாரியனை அடைவதற்கு உபகரிக்க வேணுமாய் விண்ணப்பிக்கிறார்கள். பறை என்பது ஒரு முகாந்திரம். அது புருஷார்த்தத்தை கூறுகிறது. அதை பெறுவதற்கு தாங்கள் உகந்தவர்கள், தாங்களே உயர்ந்தவர்கள் என்று அந்த ஆயர்குலச் சிறுமிகள் கூறுகிறார்கள். தூயோமாய் வந்தோம் என்று தங்களது கள்ளங்கவடமற்ற பாரதந்தர்ய நிலையை கூறி அகத்தூய்மையும் எடுத்து சொல்வதாக அமைந்த பாசுரம் இது. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே கோபி கோபபாலா. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே முரளிகானலோலா. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே கோபி கோபபாலா. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே முரளிகானலோலா. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே ராதாரமணலோலா. கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே நந்த கோபபாலா. ஹே முரளிகானலோலா. ஹே ராதாரமண லோலா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.